Taste the Daily. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனம் நிறுத்த கட்டணம் வசூல் செய்யும் பணிக்கு டெண்டர் விட்டதால் மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வாகன நிறுத்த கட்டண வசூல் செய்யும் பணி தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் கடந்த 20ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக டெண்டர் விடாததால் தற்போது பொதுமக்கள் இலவசமாகவே பார்க்கிங் செய்து வருகின்றனர். பார்க்கிங் டெண்டர்லாம் விட்டுருந்தாங்க, அது இப்போ 20ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. இப்போ முன்னால் ஆட்கள் அங்கங்கே வசூல் பண்ணுவாங்க, அது மாநகராட்சிக்கு ஒரு பெரிய வருமானமாக இருந்து இப்போ அந்த வருமானம் நின்று போச்சு. இப்போ டெண்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. திருப்பூர் மாநகர கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகளையும் அலுவலர்களையும் காங்கேயம் அருகே கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர். ராசிபாளையம் கிராம பாறைக்குழியில் கொட்ட திருப்பூர் மாநகராட்சி கழிவுகள் 3 லாரிகளில் கொண்டு வரப்பட்டன. அவற்றையும் அவற்றுடன் வந்த பணியாளர்கள் ஜீப்பில் வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அருகில் கோயில் கும்பாபிஷேகம் பணிகள் நடைபெறும் நிலையில் குப்பை கொட்டும் பணியில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் திருக்கோயில்கள் மீது திமுக அரசிற்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்றும் மக்கள் ஆவேச கேள்வி எழுப்பினர். தண்ணீரும் கெட்டு போயுள்ளது. இந்த கழிவுகளால் மீண்டும் தண்ணீர் கெட்டு குடிநீருக்காக நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை இந்த அரசாங்கம் கவனித்து எங்களுக்கு ஒரு தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை. திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து மனித கழிவுகள் மற்றும் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை கொண்டு வந்து எங்களுடைய தாமரப்பாளிங்கிற இடத்துல ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிற இடத்துல எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல், அரசனுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் குப்பை கொட்டருக்கு வந்திருக்காங்க. அதை நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். நாங்கள் கேட்கறது ஒன்னே ஒன்று, அந்த ஆர்டர் கொண்டு வந்தீங்களா அந்த ஆர்டர் காப்பி காமிங்கன்னு கேட்குறோம். இப்போ வரைக்கும் அரசு அதிகாரிகள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க.